எதுக்குமா இப்படி வருத்தப்படுற? சுந்தரமூர்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? எதையோ பேசிட்டு போட்டு விடுமா. ரொம்ப வலிக்குது மாமா. கூடவே இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, காயப்படுத்தாம இருக்கலாமே. அவங்க குணமே காயப்படுத்துறது தானே. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கு, கல்யாணம் பண்ணிக்கன்னு. நான் சொன்னது நீ கேட்கலையே. எப்படி மாமா? எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ என் தங்கச்சி, அவர் என் அப்பா. அவங்கள பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? யோசிமா, யோசி, எவ்வளவு வேணாலும் யோசி. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ சாஞ்சால ஒரு தோல் வேணும் இல்லையா? மாமா ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. சரிம்மா, நான் பேசல. மத்தவங்களுக்கு தான் அது ஒரு சாதாரண கடை, உள்ள இருக்கிறது 2 தையல் மிஷின், ஒரு கட்டிங் டேபிள்னு சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா அது எனக்கு உயிருக்கு சமம். அந்த மிஷினோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் மாமா நான் வளர்ந்தேன். எத்தனை நாள் அம்மா அந்த மிஷின் மேல என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த கட்டிங் டேபிள்ல துணியை விரிச்சு அதுல டிசில்ல வரைஞ்சு அதை கட் பண்றப்போ மனசு கனவு உலகத்திலே மிதக்கும். ஏதோ எனக்கே நான் தச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கனவோட அவ்வளோ ஆசாசே தப்பேன். என் உயிரோடு கலந்து போன ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட சொன்னா எப்படி மாமா முடியும்? இத்தனை வருஷமா கத்திரிக்கோலை பிடிச்சு சுயமா உழைச்சு சாப்பிட்டவள இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு கையேந்தி நில்லுன்னு சொன்னா அது எவ்வளோ வலிக்கும். அது ஏன் மாமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்கதாம்மா. சொந்த வீடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, பந்தாவா போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க. இங்க பார், அவங்க கனவுக்காக உன் மேல கல் எறிகிறாங்க. ஆனா அதுக்காக நீ உடஞ்சிடாதம்மா. மனசுல இன்னும் வைராக்கியத்தை சேர்த்துக்க. எல்லாத்தையும் தாங்குற இரும்பு மனுஷியா இரு. உனக்கு சரின்னு தோன்றதை மட்டும் செய். உனக்கு சப்போர்ட்டா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் இருப்பேம்மா. தேங்க்ஸ் மாமா. எந்த மகளாவது அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க பாருமா, இந்த சிரிப்பை மட்டும் நீ விட்டுறாத. எல்லா வலியும் மனசுல இருந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த சிரிப்பை மட்டும் முகத்துல அப்படியே வச்சுக்க. ஏன்னா இந்த சிரிப்பு தான் உனக்கு கேடயம். உன்னை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயத்தை வர வைக்கிற கேடயம். என்ன நடந்தாலும் சரி மாமா, நான் கடையை விட மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம். அபி டெய்லர் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டா. அது இந்த ஒரு வார்த்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அசோக். அப்பா சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இருக்கா உனக்கு? அப்பா இன்னைக்கு ஃபுல்லாக பேசுறதுக்கு டைம் இருக்கு. நம்ம எவ்வளோ வேணா பேசலாம். ரொம்ப சின்ன விஷயம்தான். நீ வாழ்க்கையில் யார் டாமினேஷனும் இல்லாம நீயா ராஜாவா இருக்கணும். இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்து தோத்து போயிட்டேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அவங்க 2 பேர் டாமினேஷனையும் தாண்டி எதுவுமே செய்ய முடியல. அசோக், உங்க அம்மாவை பத்தியும் அக்காவை பத்தியும் நான் எதுவும் தப்பா ஒன்றும் பேசல, புரிஞ்சுதா? அவங்க நல்லவங்க தான், நம்ம மேல அன்பானவங்க தான். ஆனா கூட அவங்க எடுக்கிற முடிவை தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பட் ஒரு நாள் கூட நீங்க இப்படி காட்டிட்டதே இல்லையேப்பா. வேற வழி இல்லையே. ஏன்னா அதுக்கு காரணம் நான். அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. விட்டுடு. ஆனா நீயும் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்பா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் செய், ஆனா நீ தோத்துருவே கூடாது. அதுல உறுதியாயிரு. அந்த ஒரு பொண்ணால இந்த வீட்டுல இருக்கிற 2 பொம்பளைங்க கிட்ட நீ தோத்துருவே கூடாது. அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நான் தோக்க மாட்டேன். குட். யோசி. ஒரு ராஜாவா ராஜ்யத்தை எப்படி உன் காலடியில கொண்டு வரணும்னு யோசி. Cheer up, man.
இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்து தோத்து போயிட்டேன். எஸ் சார். சுபத்ரா, யூ ஹேவ் அ நம்பர்? யார் நம்பர் சார்? அபி டெய்லர். இருக்கு சார், நான் பேசி பார்த்துட்டேன் சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நானே பேசி பார்க்குறேன். ஓகே சார். சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். விமானம் ஏறும்போது அமெரிக்க அதிபர் தடுக்கி வந்தார். ஸ்டடியா இருக்கணும் நம்மள மாதிரி. ரெண்டு உருண்டிட்டு அவரே எழுந்து சென்று விட்டாரா? என்ன நியூஸ்? இந்த வீட்டில் என்ன தவிர யாருக்காவது பொறுப்பு இருக்கா? செக். ஏமா ஃபோன் அடிக்கிறது எடுக்கலாம்ல? என் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எவன் காசு திருப்பி கேட்குறான்னு தெரியலையே. ஹலோ, மிஸ் அபி இருக்காங்களா? நீங்கள் யாருங்க? நான் அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலோட எம்டி பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், நான் அபியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா? அபிகுட்டி, அசோகன் கோ முதலாளி லைன்ல இருக்காரு. அதிர்ஷ்ட மிஸ் அந்த கால். அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா காதுல வை. ஹலோ. ஹாய், நான் அசோக் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசணுமே. எங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம் சார்? நேரில் இதை பற்றி பேசலாமே. ஜஸ்ட் few minutes. உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அன்னைக்கு கம்பெனிக்கு நீங்கள் வந்தப்போ என்னால் உங்களை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது வேற. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கேன். உங்கள் டேலண்ட் எங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஹலோ. கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். ஃபோனில் இந்த விஷயத்த ஓவராலாக என்னை பற்றி உங்களுக்கு சரியாக புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எப்போ வரணும் சார்? அது உங்கள் இஷ்டம், எப்போ வேணா வாங்க. இன்னைக்கே வரேன் சார். தேங்க்யூ. ஆல் ரைட், நேரில் மீட் பண்ணலாம். பாய். பாய் சார். அபி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. இப்போ நீ எடுத்திருக்கிறது தான் கரெக்டான முடிவு. அபி, அவங்களே ஏதாவது கோவப்பட்டு பேசினா கூட நீ கொஞ்சம் நிதானமா பேசுமா. தம்பி தங்கச்சி ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்க, உனக்கு கோவமே வராது. புரிஞ்சுப்பேன் நினைக்கிற கண்ணே. அக்கா, உனக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடுறேன்க்கா. நீ கவலைப்படாம போய் பேசு. எதுக்கும் இப்பவே ஒரு தடவை பிராணாயாமம் பண்ணிக்கோ. ஆமா ஆமா அபி, பிராணாயாமம் பண்றதுனா கூட பண்ணு. கோவம் மட்டும் வரவே கூடாது அபி. வீட்ல உன் கூட இருக்கிற எங்களுக்கு உன் திறமையும் தகுதியும் தெரியவே இல்ல. ஒரு கம்பெனியோட எம்டிஏ உன்னை நேர்ல பாக்கணும்னு வர சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சான்ஸ். விட்டுறாதா அபி? என்னவா நீ? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? அப்பா கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு நீ சாப்பிட்டு தான் போகணும். வேண்டாம். ஏங்கா, பசியில இருந்தாலும் கோவம் வரும். அப்பா சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்சம் சாப்பிட்டு போ. இப்பயே ஆளாளுக்கு இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க. அவங்க வேலைய பாருங்க. பாத்தியா, உனக்கு இப்பவே கோவம் வருது. கோவம் வரல, இந்த பரபரப்பும் அட்வைஸும் அனாவசியம்னு சொல்றேன். அபி, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க போகுது. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரையை நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். தப்பா நினைச்சுக்காத கண்ணு. இதையே நீ அட்வைஸா பாக்குற? அக்கறை நினைச்சுக்கோ. உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதா?
திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் ஏன் இவ்ளோ அக்கறை வரணும்? இத்தனை நாளா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கலக்கா, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நீ கூட இப்ப நல்லா பேசுறடா. எங்களை என்ன வேணாலும் குத்தம் சொல்லிக்க, ஆனா வேலைக்கு மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. ம். அப்பாடி. என்ன மாதிரியே என் பொண்ணு. அபி, நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆஃபர் பண்ணுறேன். இன்னும் வேறு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அபி, உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை என் கம்பெனி மிஸ் பண்ணிச்சுன்னா அதனால் லாஸ் என்னோட கம்பெனிக்கு தான். சி மிஸ் அபி, நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோன்னா அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த உலகம் முழுக்க உங்களோட டிசைன் எங்கள் பிராண்ட் நேமோட லாட்ஸ் ஆஃப் ஹோர்டிங்ஸ், லாட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட உங்களை வேற ஒரு உயரத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். அபி, அபி கண்ணு. அபி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்க்கா. ம். பார்த்து மெதுவா போக்கா. நான் வேணா ஆட்டோ கூட்டிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நான் வண்டியிலே போய்க்கிறேன். அபி, உன் எதிர்காலம் மட்டும் இல்லை கண்ணு, இந்த மொத்த குடும்பத்துடைய எதிர்காலம் உன் கையில தாண்டா இருக்கு. இத மனசுல எழுதி வச்சுக்கிட்டு பேசு, சரியா? ம், புரியுது. சரி, வரேன். உட்காருமா. சீட்டை தொடைக்கூடாதா? பார்த்து போயிட்டு வாமா. பாய் அபி. ஓகேக்கா, பாய். பாய். பாய்க்கா. அபி, நீங்கள் ரெடி பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டிசைனுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையே கண்டிப்பாக தந்துடுறேன். ஸோ நோவே, அவள் இந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டா. ஸோ சரியாக அவன் மனசுக்குள்ளே போகிற மாதிரி சரியான வார்த்தையை நான் பயன்படுத்தணும். தட்ஸ் இட். அசோக், வேர் ஆர் யூ கோயிங் மேன்? ஒரு பொண்ணு, ஜஸ்ட் அ டெய்லர், அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு இவ்வளோ யோசிக்கிற? ஓகே, இந்த முறை நம்ம ஆஃபீஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சா வெளியே போகிறப்போ நம்ம கம்பெனி எம்ப்ளாயே தான் வெளியே போனோம். ஓகே, I'm ready to meet her. Abhi, you are a brilliant tailor and also a super designer. I'm really happy to invite you. Yes, this will work out. ஹாய் மேம். ஆ நீங்க அபி மேம் தானே? ரைட். ஆ சார் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்கணும். ஜஸ்ட் அ மினிட் மேம். ம். சார். Yes, Rosie. What's up? சார், அபி மேம் வந்திருக்காங்க. வெயிட் பண்றாங்க. Is it? Okay, just 10 minutes. I'll send Subhatra. ஓகே சார். மேம், சார் இஸ் ஆஸ்கிங் ஃபார் யூ டு வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். புரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க மேம். ஆ சரிங்க. எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்கு. அதையும் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? சார் திரும்ப கால் பண்ண கண்டிப்பா சொல்றேன் மேம். ஆ
நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, சுபத்ரா மேம வர சொல்றேன். ஆ ஓகே. ம். Calm down. Calm down, Ashok. Just relax. பேசிடலாம், எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். Cool. Okay. ஹாய் அபி. ஹாய்க்கா. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, சம்திங்? இல்லக்கா பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். சார் சொல்லுங்க சார். டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். நானே 2 minutesல சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே அபி, ஜஸ்ட் 10 minutes. I'll get back to you. ஓகே? கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ. ஹலோ அபி, அப்பா பேசுறேம்மா. ஆபீஸ் போய் சேர்ந்துட்டியா? மீட்டிங் முடிஞ்சிச்சா? இன்னும் இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, இந்த பாரு, அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஏடா கூடமா எம்டி கிட்ட எதுவும் பேசி வச்சிடாத. மொத்த குடும்பம் நிம்மதி கெடுத்துரும். புரியுதா? வேலைக்கு சேரன்னு சொல்லி ஓகே சொல்லிடு. அப்பாவால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியலமா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். அபி, முதல் மாச சம்பளத்தை அப்பா கிட்ட தான் கொண்டு வந்து ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டா பத்தியா? திமிரு. ஐயோ, டைம் ஆகி போச்சு. கட்டு பிரிச்சுடுவானுங்களே. ஆட்டோ. அக்கா, என்னடா? மீட்டிங்ல எதுவும் கோவப்பட்டு பேசலையே? இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. நல்ல வேலைக்கா, நீ இப்பவே பிராணாயாமம் பண்ணிக்க. அங்க எதுவும் சண்டை போட்டுறாத, வேலைக்கு ஒத்துக்கோக்கா. என்னோட படிப்பை நான் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, நீ நல்லபடியா மீட்டிங்கை முடி. நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீ போனை வை. ஓகேக்கா ஓகேக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ம். ஹலோ. ப்ளீஸ் அபி, உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏன் மேல இருக்க கோவத்தை அங்க காட்டிடாத. அங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் சரின்னு மட்டும் ஒத்துக்கோ. எங்க வாழ்க்கைய மைண்ட்ல வச்சு நிதானமா யோசிச்சு முடிவு பண்ண அபி. ப்ளீஸ் அபி, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. மேடம், உங்களை எம்டி கூப்பிடுறாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். இந்த பக்கம் மேடம், வாங்க. Thank you, madam. Thank you so much. நீங்களா? நீங்க இங்க எப்படி? இது என் கம்பெனி தான். உங்கள் டேலண்ட்டை பார்த்துட்டு விடாமல் எல்லா பக்கம் இருந்தும் உங்களை சேஸ் பண்ணது நான் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருப்பேன். ஃபோனை திருடிட்டு போனவனே நீங்கள் அப்படி துரத்துனீங்க. அவன் மட்டும் ஃபோனை தூக்கி போடல, அவனை கண்டிப்பாக நீங்கள் அடி பின்னிருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசி அவன் மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் என் மேலே காட்டினா நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாத ரிஸ்க் இல்லையா? அதுக்கு பதிலாக நேரில் வர வச்சு பேசினா நீங்கள் கோவப்பட்டாலும் ஒருவேளை நான் அடிக்க ட்ரை பண்ணாலும் எல்லாமே இந்த ரூம்லேயே முடிஞ்சிடும் பாருங்கள். அதான்